வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய மார்க் ஆண்டனி படம் குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. ஆனால் அஜித்தை வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பை டக்லி படத்தின் பட்ஜெட் அளவுக்கு கூட வசூல் செய்யாமல் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கொடுத்திருப்பதாக பத்திரிகையாளர் பிஸ்மி தன்னுடைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் குறித்து கூறியிருக்கிறார். ரெட் டிராகனாக அஜித் குமாரை ஃபேன்ஸ்களுக்கான ட்ரீட்டாகவே பயன்படுத்தி இயக்கி கொடுத்தாலும் இந்த படம் 300 கோடி வசூலை கூட தொடவில்லை. விஜயின் மெகா சீரியல் படமான வாரிசு படமே 300 கோடியை தொட்டதாக தயாரிப்பாளர் கூறியிருந்தார். லியோ கோட் படங்கள் எல்லாம் பெரிய வசூல் வேட்டை நடத்தியிருந்தன. குட் பை டக்லி படத்துக்கு அஜித்குமாருக்கு மட்டுமே சம்பளமாக 165 கோடி வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமே 146 கோடி மட்டும்தான் வசூல் செய்ததாக கூறுகிறார். உலக அளவில் குட் பை டக்லி படத்தின் வசூல் 212 கோடி ரூபாய் தான் என்றும் படத்தை தயாரித்த தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு அதிகபட்சமாக 66 கோடி வரை நஷ்டம் என்றும் கூறியிருக்கிறார் பிஸ்மி. பிஸ்மியின் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்டை விஜய் ரசிகர்கள் ஷேர் செய்து ட்ரோல் செய்து வருகிறார்கள். அஜித் நடித்த படங்களிலேயே அதிக வசூல் ஈட்டிய படமே குட் பை டக்லி தான் என்று கூறப்பட்டாலும் இந்த படம் கடைசியாக சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான அமரன் படத்தின் வசூலை கூட தொட முடியவில்லை என்பது சோகமான விஷயமாகவே மாறியிருக்கிறது. 25 நாட்களில் ஒட்டுமொத்தமாக குட் பை டக்லி 212 கோடி வசூல் மட்டுமே வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் உலகளவிலான வசூல் அறிவிப்பை வெளியிடாமலேயே இருக்கிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.